தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் சென்னை செங்கல்பட்டு பகுதிகளில் 659 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறையின் சார்பில் முடிக்கப்பட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த வகையில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் சென்னை மாவட்டம் செனா நகரில் 131 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 240 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கே நகரில் 51 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 120 அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே போல செங்கல்பட்டு மாவட்டம் ராஜகுலிப்பேட்டையில் 43 கோடியே 81 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள 116 அடுக்குமாடி குடியிருப்புகள், சொந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்டம் நெற்குன்றத்தில் 433 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 570 அடுக்குமாடி குடியிருப்புகள் என மொத்தம் 659 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1046 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்பு திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் வாடகை குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து தற்போது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் காக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் கேர்லெஸ் அண்ட் ஹோம்லெஸ் பர்சன் வித் மென்டல் இல்னஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற அந்த பாலிசியை இன்றைக்கு அமல்படுத்தக்கூடிய வகையில வெளியிடுறார். அதே போல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல 15 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 25 ஒருங்கிணைந்த போதை மற்றும் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். குறிப்பாக ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் காக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். குறிப்பாக தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் கேர் ஆஃப் ஹோம்லெஸ் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு அரசின் கொள்கையை, மனநலம் பாதிக்கப்பட்ட ஆதரவற்றவர்களுடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கையை, தமிழ்நாடு அரசு கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 490 திருக்கோயில்களுக்கு நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவுக்கான அரசு மானியத்தைக்கான காசோலையையும் முதலமைச்சர் இன்றைக்கு வழங்க இருக்கிறார். அந்த வகையில 3 துறைகளின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. லாவண்யா. பாதை ஒளிரட்டும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க ஒன்றிணைவோம் என்பதே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோள். இந்த உயரிய நோக்கத்தை அடைவதற்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த போதை மீட்பு. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.